ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டேஸ்டியான முட்டை மசாலா ரோஸ்ட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த முட்டை மசாலா ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ரோஸ்ட்டு பார்த்திங்கன்னா எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரோஸ்ட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் காய வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகுளுந்து பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து திருகி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துடலாம். 4 பல்லு பூண்டும் 1/2 இன்ச் இஞ்சியும் திருகி ஆட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி திருகி ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மசாலா ஆட் பண்ணணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது கூட நீங்கள் வந்து மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக வந்து அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சு தான் நீங்கள் வந்து வதக்கணும், இல்லாட்டா வந்து உங்களுக்கு தீஞ்சு போயிடும். இப்போ நான் வந்து 3 முட்டையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பாதியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பக்கம் 2 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுவையான நம்மளுக்கு மசாலா ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி விட்டுக்கிறலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.